வாக்மி ஸ்ரீமான் வால்மீகி ராமனை கொண்டாடுறார். சொல்லின் செல்வன் ராமன் ஹனுமானை கொண்டாடுறார். கம்பர் எழுதினது இந்த பேச்சுன்னா பேச்சு என்னமா பேசுறாரு தெரியுமா லக்ஷ்மணா, இவர் பேச்சை கேட்டுண்டே இருக்கலாம் போல் இருக்கேன்னு ராமனே கொண்டாடி இருக்கணும் வாயடைச்சு போயிட்டாராம். ராமன் பேசுவனான்னு எல்லாரும் காத்துட்டு இருக்கா, அவர் பேசவே இல்லை. 10 நிமிஷம் பேசிட்டு நிறுத்திட்டார். அப்புறம் நீர் பேச ஆஞ்சநேயன் என்னமா பேசுறீர் அப்படின்னு அவர் சொன்னதையே கேட்டுன்னு இருக்கணும்னால் அதுதான் அவருடைய வாக் சாதுரியம். இந்த எட்டுன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஆற்றல். இதில் 1-2 விஷயங்களுக்கு மட்டும் என்ன சரித்திரம்ங்கிறத சொல்கிறேன். ராமரே அகஸ்தியரிடத்தில் அமர்ந்து கொண்டு நான் இவ்வளவு தூரம் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன், ராவணனை ஜெயிச்சுட்டேன், கும்பகர்ணனை ஜெயித்தேன்னால் அது என்னால் மட்டும்னு எனக்கு தோணலை, கூடவே ஹனுமார்னு ஒருத்தர் கைகூப்பின்னு நிற்கிறாரே அவர் பலத்தால் தான் ஜெயித்ததா எனக்கு தோன்றதுங்கிறார். அகஸ்தியர்கிட்ட சண்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு, பட்டாபிஷேகம் ஆகிவிட்டது. இது நான் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் உத்தரகாண்ட சரித்திரம். யுத்த காண்டம் முடிஞ்சு ராம பட்டாபிஷேகம் ஆகி உத்தரகாண்டத்தில் அகஸ்தியர் ராமனை சந்திக்கிறதுக்கு வருகிறார். அவர் தான் ஆதித்ய ஹிருதயமே சொல்லி கொடுத்தார். அவர் வர்றார். ராவண சரித்திரம் முழுக்க அப்பதான் சொல்றார். கொன்னே ஆச்சு, இனிமே தான் அவர் யாருன்னே அவர் மெதுவாக தெரிந்து கொள்ளுகிறார். மால்யவான்கிறது யாரு, மாலினா யாரு, சுமாலினா யாரு, விஸ்ரவசுங்கிறது யாரு, குபேரனாரு, இவாளுக்குள்ள என்ன சண்டை, எல்லா கதையும் தெரிஞ்சுக்கணும்னா உத்தரகாண்டத்தில் தான் அந்த கதை இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லி முடிச்சார். அதுக்கப்புறம் ஹனுமானை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். ராமன் இதை சொல்றார். சௌரியம், தாக்ஷ்யம், பலம், தைரியம், பிராஜ்ஞதா, நயசாதனம், விக்ரமஸ்ச பிரபாவஸ்ச ஹனுமதி கிருதாலயா. நான் பார்த்தது ஒரு கோவிலை பார்த்தேன்னார் ராமன். ஹனுமார் தான் அவர் சொல்லிட்டு இருக்கார். ஹனுமான் ஒரு கோவிலாம். அந்த கோவிலில் எந்த பெருமாள் இருப்பார்? வேணுகோபால சுவாமியா, சீதாராமனா? இல்லை. இந்த பண்புகளெல்லாம் அந்த கோவிலுக்குள்ள நான் பார்த்தேன். ஹனுமார்ங்கிற கோவிலில் இதை பார்த்தேன். சௌரியம், நல்ல தேஜஸ், எதிரிகள் எத்தனை பேர் வந்தாலும் கலங்காத தன்மை சௌரியம். தாக்ஷ்யம், சாமர்த்தியம், இந்த வேகமாக இருக்கலாம், தேவையில்லாத ஒரு பாரத்தை சுமந்துட்டே இருக்கக்கூடாது இல்லையா? ஒரு காரியத்தை பண்ணோம்னா எப்படி சாமர்த்தியமாக பண்ணால் சட்டுன்னு முடியுமோ பண்ணணும். அதை விட்டுட்டு எனக்கு பலம் இருக்குங்கிறதுக்கு நான் தூக்கி பிடிக்கிறேன்னா தேவையில்லாத தூக்கிகிட்டே இருக்கக்கூடாது. சாமர்த்தியத்தோடு தான் உழைக்க வேண்டும். இதுதான் தாக்ஷ்யம். பலம், தூக்கக்கூடிய சக்தி இருக்கணும், அதுக்கு ஆற்றல் இருக்கணும். தைரியம், உள்ளத்தை அடக்கி இருக்கணும், இந்திரியங்களை அடக்கி இருக்கணும். பிராஜ்ஞதா, நல்ல ஞானவானாக இருக்க வேண்டும், கல்வி கேள்விகளில் சிறந்திருக்க வேண்டும். உடம்பு பலம் நன்னா இருக்கு, புத்தி பலமே இல்லைன்னுட்டால் அப்படி இருக்கக்கூடாது. பிராஜ்ஞதா, நயசாதனம், ராஜநீதி நன்னா தெரிஞ்சிருக்கணும். நான் எந்த குடும்பத்தை சேர்ந்தவன், எந்த ஊரை சேர்ந்தவனா இருக்கேன், எந்த சமுதாயம், எந்த யுகத்தில் இருக்கேன், அதற்குண்டான சமயாச்சாரம் என்ன, நீதிகள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சவனா இருக்கணும். விக்ரமஸ்ச பிரதாபஸ்ச, விக்ரமம் சௌரியம், வீரியம், பராக்கிரமம்னு சொல்லுவா. சௌரியம்னா எதிரிகளுடைய சேனையை கண்டு அஞ்சாம இருந்துட்டா போரும். இது முதல் நிலை. அஞ்சாம வெளியிலே நின்று இருந்தானால் அதுக்கு உள்ள போய் சின்னாபின்னப்படுத்தணும். இது 2வது பெருமை. அப்படி சின்னாபின்னப்படுத்தி முடிச்ச பிற்பாடு எதிரி தான் கலங்கி இருக்கணுமே தவிர நான் கலக்கமே வந்திருக்க கூடாது. உடம்புல சோர்வே தெரியக்கூடாது. காரியம்லாம் நம்ம பண்ணுவோம், ஆனால் அதை பண்ணி முடிச்சுட்டு அடுத்த 2 நாளைக்கு முதுகு பிடிச்சுன்னு உட்காந்துருவோம். இப்படி இருக்கக்கூடாதுங்கிறார். காரியத்தை நன்னா பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் இதே காரியம் இன்னும் பண்ணணுமா, பண்ணுறேனே, இன்னொருத்தர் பண்ணுறேனே, இன்னொருத்தர் பண்ணுறேனே அப்படின்னு யார் சொல்கிறானோ அவனுக்கு தான் அந்த பராக்கிரமம் இருக்குதுன்னு அர்த்தம். கண்டு கலங்கக்கூடாது, உள்ளே போய் சின்னாபின்னப்படுத்தணும். அத்தனை பண்ணாலும் நமக்கு ஒரு விகாரமே வரக்கூடாது. இவ்வளோ பெரிய ஜெகத்தை பெருமாள் படைக்கிறார். நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்துமன்னா நம்மலாம் ஒரு காரியம் பண்ணால் வேர்வையாக பெருகிறது, அது சித்திர மாதம் நிச்சயம். பகவான் இவ்வளோ பெரிய லோகத்தை சிருஷ்டிச்சிருக்காரு. ஒருவேளை வேர்வையாக வருமா, உடம்பெல்லாம் ஆயாசமாக இருக்குமா, படுத்துன்னு வர்றாருனால் ஒன்றுமே மாட்டார். அதனால தான் அவரை அவிகாரன் நிர்விகாரன்னு சொல்கிறோம். அதை போல் விகாரமே இல்லாமல் பிரபாவஸ்ய விக்ரமஸ்ய பிரபாவஸ்ய ஹனுமதி கிருதாலயா. இப்படித்தான் ஹனுமான் இடத்துல நான் எல்லா குணங்களையும் பார்த்தேன்னு ராமனே அகஸ்தியர் இடத்துல சொல்ல, ஆமா ராமா அவரால் தான் நீ ஜெயிச்சேங்கிறார் அகஸ்தியர். யாரு சொல்லுவா? ராமனை பார்த்து இன்னார் சகாயத்தால் நீ ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லணும்னால் அப்போ நிஜமாவே ஆற்றல் இருந்தால் தானே சொல்லியிருப்பார். இதை ஊகித்து அனுமானம் பண்ணி சுக்ரீவன் சொல்கிறார். ஹனுமார் போய் பார்த்தாச்சு, சீதையை தரிசித்து விட்டு திரும்பி வந்துட்டார். வழியில் மதுவனம்னு ஒரு இடம் இருந்தது. மதுவனம்னா அது ஒரு சின்ன காடு, தோட்டம். அந்த தோட்டம் சுக்ரீவனுக்கு ரொம்பவே பிடித்தமான தோட்டமாக. அந்த தோட்டத்தை பற்றி அவருக்கு இருக்கிற ஆசையிலே ததிமுகன்னு ஒருத்தன், அவன் சுக்ரீவனுக்கு மாமா.
அந்த ததிமுகனை தோட்டத்துக்கு காவல்காரனா வச்சிருக்கார். அவன் காவல் காத்துன்னு இருக்கான். மொத்த குரங்குகளும் திரும்பி வரா. ஹனுமார் பார்த்துட்டார். பார்த்தோன்னு ஒரே சந்தோஷம் எல்லாருக்கும். அப்பவே பேசிண்டா ஜாம்பவான், அங்கதன் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து, இப்போ நாம் திரும்பி போய் சண்டையை போட்டு ராவணனை ஜெயிச்சு சீதையை மீட்டு கொண்டு வந்து விடலாமா அப்படின்னு அங்கதர் கேட்குறார். ஹனுமான் சொல்கிறது, இதை பண்ணணுன்னா நானே பண்ணியிருக்க மாட்டேனோ, இதுக்கு அங்கேருந்து நான் போயிட்டு திரும்பி வருவேனா, உங்கள்கிட்ட சொல்லுவேனா, அப்புறம் நம்ம 5 பேர் போய் ஜெயிச்சுன்னு வந்துடலாமான்னு சொல்லுவீரான். அதெல்லாம் முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட பணி முடிந்து விட்டது. இனிமே அடுத்து என்ன செய்யணும்னு முடிவெடுக்கணும்னா ராஜா ராமன் தான் முடிவெடுக்கணும். நீயும் நானும் முடிவெடுக்கக்கூடாது. இல்லை சுக்ரீவன் இடத்துல விடு, அவன் தான் அரசன். அதனால் நம்ம திரும்ப போய் தான் சொல்லணும்னு ஆஞ்சநேயர் தன் அபிப்பிராயம் சொல்லிவிட்டார். எல்லாருமா இதெல்லாம் எங்கிருந்து கிளம்புறா? திருக்குறுங்குடிங்கிற மகேந்திரகிரி அங்கிருந்து அவர் தாவினார். இந்த இடம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், வானமாமலை. நாங்குநேரி தாண்டி திருக்குறுங்குடி, அந்த திருக்குறுங்குடியில் மலை அது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை. அங்கே இருக்கிற மகேந்திரகிரியிலேருந்தான் இவர் தாவி இருக்கார். திரும்ப அங்கேயே வந்து இறங்கி விட்டார். எல்லாரும் கிஷ்கிந்தைக்கு ஹம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அங்கேருந்து வேக வேகமாக திரும்பி போயிட்டா. அங்கே போய் இருந்து ராமபிரான் இடத்துல எல்லாத்தையும் சொல்ல வேண்டும். அப்போ தான் இது நடக்கிறது. வழியில் மதுவனம் இருந்தது. அந்த வனத்துக்குள்ளே மொத்த குரங்கு கூட்டமும் புகுந்தது. பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. பழம்பழமாக தொங்குறது, ஒரே மங்களூர் மாம்பழமாக இருக்குது, கொய்யாப்பழமாக இருக்குது, திராட்சை பழமாக இருக்குது, எல்லா இடத்துலையும் தேனாக ஓடின்னு இருக்கு. விட்டு கேட்கணுமா? குரங்கு படைக்க விட்டா நம்ம கையில் விட்டாலே வரும் விட மாட்டோம். நான் அது கழிச்சுமா விடுமா? அதனால் இங்கே அங்கே தத்தி தாவினா ததிமுகன் அங்கேருந்து ஓடி வந்தான். சுக்ரீவன் என்ன காவலுக்கு வச்சிருக்கான், ஒரு திராட்சை போச்சுன்னா என் பிராணன் எடுத்துடுவான். அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு ஹனுமான்கிட்ட சொல்லி பாரு, உங்கள் குரங்குகள்லாம் நீ தடுவோம். என்னமோ தெரியாத அன்னைக்கு பார்த்து ஆஞ்சநேயர் ஓங்கி ததிமுகனை ஒரு அற விட்டார். அவர் பண்றவரே இல்லை, இவன் நல்லவன்னு தெரியும், அவன் தான் மாமான்னு தெரியும். ஆனாலும் அவருக்கும் ஒரு வேகம். சீத்தையை பார்த்துட்டும் ராமன்கிட்ட போய் சொல்ல போறோம். ஆனாலும் அவனை ஒரு உத விட்டார். அவன் பட்ட உதையோட நேர சுக்ரீவன் காலில் போய் விழுந்தான். சுக்ரீவா, மதுவனம் படுத்து உன் உயிரினும் மேலான மதுவனம் அழிந்து போயிட்டுனால் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் சுக்ரீவனுக்கு. குரங்குக்கு சந்தோஷம் வந்தால் வாலை தூக்கி பக்கத்தில் இருக்கிற பாறையில் அடிக்கும். அதை போல் இவன் நீண்ட வாலை எடுத்து பக்கத்தில் பாறையில் அடித்தானான். லக்ஷ்மணன் பார்த்துட்டு, உனக்கு இவ்வளோ தூரம் பிரியமான தோட்டம் படுத்துன்னு வந்து ஒருத்தன் உப்பாரி வச்சுட்டு இருக்கான், நீ ஆனால் சந்தோஷமாக வாலை எடுத்து அடிச்சுட்டு இருக்கே, என்ன கண்டேன்னு கேட்டார் லக்ஷ்மணன். அதுக்கு அவர் சமாதானம் சொல்கிறார், திருஷ்டா தேவீன சந்தேகா நச்சான்யேன ஹனுமதா. தேவி சீத்தை பார்க்கப்பட்டாள், கண்டுபிடிக்கப்பட்டாள் என்பதில் இனி எனக்கு சந்தேகம் இல்லை. யாரும் வரவே இல்லைன்னு செய்தி சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே அவர் சொல்லிக்கிறார், திருஷ்டா தேவி இதி ந சந்தேகா, இந்த சந்தேகமே எனக்கு இல்லை. யார் பார்த்தார்னு சொல்லிவிடுறேன். நச்ச அந்நேன ஹனுமதா. ஏன்னா 5 பேர் இவர் அனுப்பிச்சிருக்கார். அங்கதன் பார்த்துருக்கலாம், ஜாம்பவான் பார்த்துருக்கலாம், அதெல்லாம் எனக்கு சந்தேகம் இல்லை. ஹனுமார் தான் பார்த்துருக்காருட்டார். சீதை பார்க்கப்பட்டாள்னு சந்தேகம் இல்லை, ஹனுமார் தான் பார்த்தார்னு சந்தேகம் இல்லை. நகி அந்யஹா சாதனே ஹேது கர்மணோஸ்ய ஹனுமதா காரிய சித்தி ஹனுமதி மதிஷ்ச ஹரிபுங்கவே. 4 விஷயம் சுக்ரீவன் சொல்றார். காரிய சித்தி, நுட்பமான மதி, விவசாயம், நல்ல விடாத முயற்சி, ஸ்ருதம், கல்வி கேள்விகளில் சிறப்பு. இந்த 4 ஹனுமானிடத்துல தான் காணப்படும். அதனால் அவர் எப்போ போனாரோ அப்போ நிச்சயமாக காரியம் முடிஞ்சுடுத்துன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுட்டான். இவனானா சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கானா, ததிமுகனுக்கு எரிச்சலாக இருக்குது. நான் அங்கேருந்து மெனக்கட்டு வந்து பேடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டியா? இன்னும் குரங்காடு வாழை தூக்கி மேலே அடிச்சுட்டு இருக்கேன், பார்த்தாச்சு சீதை பார்த்தாச்சுன்னு சந்தோஷமாக வேற சொல்லிட்டு இருக்கேன். கூடுமானால் எல்லார்ட்டையும் போய் நான் சம்பாவனை பண்ணணும் வர சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு ததுமுகன்கிட்ட சொன்னால் இவர் திரும்பி போனார். உங்கள் எல்லாரையும் வர சொல்லிட்டார். ஆனானப்பட்ட ராஜாவே உங்களுக்கு ஒன்றும் தண்டனை எல்லாம் இல்லையான்னு சொல்லிட்டார். போங்க போங்க அப்படின்னு திரும்பி வந்தால் அனுப்பிச்சி வச்சான். ஒவ்வொரு குரங்காக வந்தது. ராமன் மேலே உட்காண்டிருக்கார். ஹனுமார் இன்னும் வரவே இல்லை, பின்னாடி இருக்கார். வரிசையில் கடைசியில் இருக்கார். முதல் குரங்கு ராமன்கிட்ட போச்சு. கண்டேன் சீதையின்னுது. நீ தான் பார்த்தியான்னு ராமன் கேட்டார். நான் பார்க்கல நகர்ந்துடுச்சு. அடுத்த குரங்கு வந்து கண்டேன் சீதைங்கிறது. நீ பார்த்தியாங்கிறார். நான் பார்க்கல நகர்ந்துடுச்சு. ஒவ்வொரு குரங்கா நகர்ந்து கடைசியாக ஹனுமார் வந்தார். நீராவது பார்த்தீரா இல்லையா? இத்தனை பேர் வந்து நான் பார்த்தேன்னா ஒத்தனமே பார்க்கலையென்னால் ஹனுமார் செய்த காரியத்தை நாங்கள் ஒத்தொத்தரும் செய்ததா அவ்வளவு சந்தோஷம் அந்த குரங்குகளுக்கு. நமக்குள்ள ஒருத்தர் போனார், ராம காரியத்தை சாதிச்சுட்டு வந்துட்டார். ஏதோ நமக்கு ஒரு சின்ன அணிலாட்டம் கைங்கறி கொடுத்தாலும் இல்லையோ. குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தரங்கலீர் அடைக்கலுத்த சலமிலா அணிலம் போலேன். தொண்டரடி புடியாழ்வார் திருமாலையில பாடுறார்.
குரங்குகளுக்கெல்லாம் பெருமையா எங்களுக்கு ஒரு கைங்கரியம் கிடச்சிது, அணிலுக்கு பெருமையா அதை விட எனக்கு கைங்கரியம் கிடச்சிது. அணில் என்ன பண்ணித்து? அதுதான் சுவாமி பூச்சி வேலை பார்த்துது. குரங்குகள்லாம் பாறாங்கல்ல தூக்கின்னு போய் எல்லாம் பாறாங்கல்லா போட்டுட்டாலாம். கல்லா வச்சா பூசாட்டா கட்டடம் நிற்குமோ? பூசினத்தானே நிற்கும். அதனால் இந்த அணில்கள்லாம் பார்க்குறது. ஹனுமான் ரொம்ப புத்திசாலின்னு நினச்சேன், ஒன்றும் போரல. இது சொல்கிறது இந்த சின்ன அணில் முன்னங்கால் எப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி இங்கே வரும், என்னமோ கல்லுகள்லாம் கொண்டு போய் வச்சுருக்கீங்களே, யார் பூசுறது அப்படின்னு இது கேட்டுதான். ஓ எப்படி பூசணுன்னா இது ஓடுறது, ஓடி போய் சமுத்திரத்தில் உடம்ப நினச்சிண்டு பக்கத்தில் போய் மணலில் புரண்டுட்டு உடம்பு முழுக்க மணலை ஒட்டிண்டு ஓடி வந்து இந்த பாறாங்கல் வச்சிருக்கிறதுக்கு நடுவில் உடம்ப சிலுத்து தான், அது மணலாக உதிர்ந்து தான், அதுதான் பூச்சி வேலையை உங்கள் ராமனை நடத்திட்டு போ அப்படின்னு அணில்கள்லாம் சொல்லித்தான். ஒரு அணில் ஆஞ்சநேயரை பார்த்து கேட்கறது, காலை உணவு இக்கரையில், ராமனுக்கு மதிய உணவு அக்கறையில், இது தெரியாமல் மெதுவாக வேலை பார்க்குறீங்களேன்னு தான். கார்த்தால் அவர் சாப்பிட்டாரோ இல்லையா, மத்தியான சாப்பாட்டுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? நீங்கள் இவ்வளோ மெதுவாக கட்டிருந்தீங்கன்னா எப்போ போய் சேரும்? குரங்குகள் மலையை நூக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி. ஆனால் அணில் சொல்கிறத கேட்டு ஆஞ்சநேயர் கை கூப்பிட்டு இன்னும் வேகமாக வேலை செஞ்சாராம். சுவாமி அவர் தானே பெரிய வேலையாள், இதெல்லாம் சின்னதாச்சு என்னால் இல்லை. கல்லை கொண்டு போய் அடுக்கினா சித்தாள், பூச்சி வேலை பூசுகிறவர் மேஸ்திரி. ரெண்டு பேரில் யார் பெரியவா? சித்தாளா அல்லது பூச்சி வேலை பூசுகிறவரா? கல்லை கொண்டு போய் வச்சதோட ஹனுமானுக்கு வேலை முடிஞ்சுதே. அதனால் அணில் சொல்கிறதான், கொஞ்சம் நான் தான் மேற்பார்வையாளர், பூசை போகிறது நான் தான், நான் சொல்கிறபடி நீ கேளுனால். இவா ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் பொறாமை இல்லை, ஒத்தருக்கொத்தர் எரிச்சல் இல்லை, கைங்கரியம் ராம கைங்கரியம் கிட்டித்து செய்தோங்கிற ஒரே திருப்தி. அதனால் இது அணிலுக்கு மட்டும் இல்லை, ஆஞ்சநேயருக்கு மட்டும் இல்லை, மொத்த குரங்குக்கு அதான் ஆசை. ஒவ்வொன்றா முன்னாடி வந்து நான் பார்த்தேன்னால் ராமனா விதிர்த்து உட்காண்டிருக்கார். கடைசியில் யார் தான் பார்த்தீர்கள்? ஹனுமார் கிட்டக்க வந்தார், கண்டேன் சீதையை, திருஷ்டா சீதான்னு அவர் தான் சொன்னார். பெரியவாச்சான் பிள்ளைன்னு ஒரு மகாச்சாரியர், அவர் தனி ஸ்லோகம்னு வியாக்கியானம் பண்ணி 4000 பாட்டுக்கு அவர் தான் வியாக்கியானம் பண்ணார். ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தம் முழுக்கத்துக்கு அர்த்தம் எழுதியிருக்கார். அந்த சுவாமி சொல்றார், நல்ல வேளை மதுவனம் நடுவில் இருந்ததோ எங்கள் ராமன் முதுகு பிழைத்ததுன்னு எழுதினார். இல்லைன்னா ஒவ்வொரு குரங்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா, அந்த சந்தோஷம் கொஞ்சம் வடியணும் இல்லையா? மதுவனம் குறுக்க வந்தவே அதை அழிச்சு வடிச்சு கொடுத்தான். அப்படி மதுவனம் இல்லைன்னு வச்சுங்க, அதே வேகத்தோட வந்திருக்கோம். ஒவ்வொன்றும் ராமன் முதுகில் ஓங்கி ஒன்று வச்சு கண்டேன் சீதைன்னு சொல்லியிருக்கோம். நல்ல வேளை முதுகு பொழைச்சது, நடுவில் மதுவனம் இருந்ததுன்னு 800 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய மகான் எழுதி வச்சிருப்பறனால் ஒன்றும் வேடிக்கைக்கு குறைச்சலே இல்லை, ஆசைக்கு குறைச்சல் இல்லை. ஆனால் இது இத்தனை அவன் கைங்கிறதுக்குங்கிற அந்த பக்தி மட்டும் இருந்தது. உலகத்தினுடைய எல்லா அனுபவம் அதுலேயும் சேர்ந்து உண்டு. அதனால தான் இவர் சுக்ரீவர் சொல்லுகிறார், காரிய சித்திகி ஹனுமதிகி மதிஷ்ச ஹரிபுங்கவே விவசாயச்ச வார்த்தம் ச விவசாயச்ச வீரியஞ்ச ஸ்ருதஞ்சாபி பிரதிஹிதம். இதுதான் ஆஞ்சநேயர் இடத்துல பார்த்தேன் அவர் சொன்னது. அவர் செய்த அரிய செயல்கள் எவை, என்னென்ன பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பினார்னு முதல் நாள் ராமாயணத்தில் பண்ணது முழுக்க பார்த்தோமா, அடுத்த நாள் கண்ணன் சேட்டித்தெல்லாம் பார்த்தோமா, அதே மாதிரி வந்ததுலேருந்து திரும்பி போன பிறகு ஆஞ்சநேயர் என்ன செய்தார், ஒரே ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் இது சுந்தரகாண்டத்தினுடைய கடைசியில் வருது. சீதையினிடத்தில் விடை பெற்று கொண்டு புறப்படுகிறார். நான் போயிட்டு வரேன், வந்த காரியெல்லாம் முடிஞ்சு போச்சு, வாலில் நெருப்பு வச்சா ஊர்லாம் நெருப்பு வச்சுட்டார். ராவணனிடத்தில் போய் நல்லதை சொன்னார், அவன் கேட்கல, அப்படியே தள்ளினார், ஓங்கி வந்துட்டார். ஆனால் அவருக்கு திடீர்னு ஒரு பயம் வந்துடுது, எல்லா இடத்துக்கும் நெருப்பை வச்சு ஊரே திகுன்னு எரியறதா. அப்போதான் அவருக்கு தோணித்து, சீதை இருக்கிற அசோகவனமும் எரிஞ்சு படுத்தோ, புத்தி கட்டு போய் காரியம் பண்ணிவிட்டேன், நான் குரங்குன்னு சொல்கிறது சரியாத்தான் இருக்குது, அவசரத்தில் ஏதோ தப்புன்ட்டேனே, ராமன்ட்ட என்ன போய் சொல்லுவேன், லக்ஷ்மணன்ட்ட என்ன சொல்லுவேன், பரதன்ட்ட என்ன சொல்லுவேன், கிட்டத்தட்ட அழ ஆரம்பிச்சுட்டார். ஆகாசத்தில் 2 பேர் சாரணர்கள், ஆகாசத்தில் போகிறவா, அவள் பேசின்னு இருக்கா. 2 பேரும் பேசுகிறத வால்மீகி எழுதுறார். இந்த குரங்கு என்ன புத்திசாலி பற்றியோ, ஊரெல்லாத்தையும் நெருப்பு வச்சுட்டு சீதை இருக்கிற இடம் மட்டும் சுடாமல் வச்சிருக்கு அப்படின்னு 2 பேர் பேசின்னு போனா. மூச்சு வந்தது இப்போதான் அவருக்கு. நல்ல வேளை ஏதோ நான் தான் நெருப்பு வச்சுட்டு தான் நினச்சிருந்தேன், சீதா வைபவத்தை ஒரு நிமிஷம் மறந்து போயிட்டேனே. நெருப்பை வச்சிருந்தால் அவளை நெருப்பு சுடுமா, என்னுடைய வாலில் இருக்க நெருப்பு சுட வேண்டாம்னு அருளியவளே, அந்த நெருப்பு அவளை மட்டும் சுடுமான்னா அது செய்யாதேன்னு அப்போதான் அவர் உண்மையை புரிஞ்சுட்டார். அவள் சொன்னதே ஹனுமார் கேட்குறார் சீத்தை இடத்தே, நான் உன்னை முதுகலை தூக்கி வச்சுட்டு இப்படியே திரும்ப கொண்டு போய் கிஷ்கிந்தேல விட்டுடுறேன், சண்டை போக்குவரத்து போனதை திருப்பி கொண்டு வர்றது சைன்யம் அதெல்லாம் வேண்டாமே சீத்தை, 10 நிமிஷம் இப்போ ஏறி நீர் முதுகலை உட்காரும், அதி வேகமாக கொண்டு போய் ராமன்ட்ட சமைச்சுடுறேன்னு இவர் சொல்கிறார். நேரடியாக சீதை மறுத்து விட்டாள்.
நிச்சயமா உம்மோட வரமாட்டேன். ஷரைஸ்து சங்குலாங்கிருத்வா லங்காம்பர பலார்த்தனா மாம்னயேத்யதி காக்குத்ஸ்தா தத்தஸ்ய சதிருஷம் பவேத். நாளைக்கு இந்த வால்மீகி என்ன தெரியுமா எழுதுவார்? யாரோ ஒரு ராவணனா ராட்சசன் அவன் சீத்தை இக்கரையிலேருந்து அக்கறைக்கு கொண்டு போய் சேர வச்சுட்டான். ஆரோ ஒரு குரங்கான் அதை அக்கறையிலேருந்து இக்கரை கொண்டு விட்டுடுத்து கைப்பிடித்த ராமன் என்ன பண்ணிட்டு இருந்தார்னு தெரியலையேன்னு எழுதிடுவார். அதை ஒரு நாள் என் ராமனுக்கு அவப்பெயர் வருவதை ஏற்கவே மாட்டேன். சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசென்று அஞ்சி வீசினேன். கம்பர் எழுதினார். என் சொல்லால் இந்த ராவணனை சுட்டிருக்க மாட்டேனா? நீர் வந்து எனக்கு என்னமோ ஒத்தாசை பண்ணி கூண்டு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறே, இது உண்மையா நினைக்கிறீர்? நீர் வந்தா என்னை அழைத்து போக போகிறீர்? இல்லை, ராமன் தான் வர வேண்டும், அவர் தான் அழைத்து போக வேண்டும். இது எல்லாம் எதுக்காக அவர் பண்ணிருக்காருன்னு அவருக்கு தான் தெரியும், எனக்கும் உனக்கும் தெரிய போறதில்லை. அவரே வருவார், அவரே சிறை மீட்டு போவார். நான் ஒன்று செஞ்சிருக்கலாம், உம்ம வால்ல வைக்கப்பட்ட நெருப்பு சுட வேண்டாம், குளிர்ந்திருக்கட்டும்னு நான் அனுகிரகித்தேனா இல்லையா? அதே நெருப்பு ராவணனை எரிக்கட்டும்னு சொல்ல எனக்கு எத்தனை நாழி ஆகும்? எரிக்க வேண்டாம்னு உம்மை பார்த்து சொல்லச்சே, எரிக்கட்டும்னு அவரை பார்த்து சொல்லி நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னால் நீர் என்னை காப்பாற்றணும்னு சொல்றீரே, நானே என்னை காப்பாற்றி கொள்ளக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவள். என்னை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு அவரதே தவிர அது உம்மதும் அல்ல, என்னதும் அல்ல. எனக்கு ரட்சிக்கிற சக்தியும் கிடையாது, உமக்கும் கிடையாது. ராமன் தான் சகல ஜகத்துக்கும் காரணம், அவர் தான் ரட்சிக்க வேண்டும். இந்த அர்த்தம்லாம் சீதா ஹனுமானிடத்துல சொல்லியிருக்கா. தெடுபட்டாரோ, ஓஹோ நமக்கு ஏதோ பாதி விஷயத்தை தெரிஞ்சுன்னு வந்துட்டோம் போல் இருக்கு. சீதையை பார்க்கவே தான் இப்போ முழு விஷயம் என்னன்னு தெரிஞ்சது. அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வந்தார், ராமதூதனா சீதையின் இடத்துல வந்தார். இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போறார், சீதா தூதனா ராமன் இடத்துல போறாரு. வெறும் ராமதூதன்னு மட்டும் சொல்லக்கூடாது, சீதா தூதன்னு சொல்லணும். இவ செய்தி அங்கே போய் சொன்னாரா இல்லையா? அவர் செய்தி இங்கே. இவள் சொல்லியிருந்தது, ஒரு மாசத்துக்கு மேல் உயிரோடு இருக்க மாட்டேன்னு போய் சொல்லு. ஊர்த்வன் மாசான்ன ஜீவிஷ்யேன்னு ஸ்லோகம். ஒரு மாசம்தான் இன்னும் இருப்பேன், அதுக்குள்ள ராமன் வந்து ரட்சிப்பதனால் இருக்கட்டும். இல்லை, சீதை அவரால் பார்க்க முடியாது. இத்தனை நாள் அவர் வந்து கேட்டார். நான் ஆச்சரியமான அர்த்தம் சீதை சொன்னது தெரியுமா? நான் எதுக்காக இத்தனை நாள் உயிரோடு இருப்பேன்னு இது யோசிப்பீர். அதே நிமிஷம் 10 மாசமா இருக்காளே, அப்ப ராமனை பிரிந்து சீதையால் 10 மாசங்கள் காலந்தள்ள முடியும். இது ஒரு மனைவிக்கு சிறப்பா சொல்லுங்க. என் கணவனை பிரிந்து 10 மாசம் நான் சௌக்கியமா ஒரு இடத்துல இருப்பேன் இப்படின்னா அது காதலுக்கு அடையாளம்? இது நம்மது இப்படித்தான் இருக்கும். யாரு 10 வருஷம் இருந்தா கூட சரி. இங்கே நான் என்ன நம்ம பத்தி சொல்லவே இல்லை. அந்த சீதைக்கு ராமனுக்கு இருக்கிற நெருப்புக்கு, அந்த நெருக்கத்துக்கு 10 நிமிஷத்துல பிராணம் போயிருக்க வேண்டாம்? அதே நிமிஷம் பிரிந்தாள்னு உடனே போக வேண்டாமான்னா சொல்லுகிறாள் சீதை. எனக்கு ஏன் போலேன்னு யோசிச்சுன்னு இருப்பீர் ஆஞ்சநேயா. அர்த்தம் சொல்றேன். ஒருவேளை 4 மாசம் 5 மாசம் 10 மாசம் கழித்து சீதை எங்கேன்னு கேட்டுக்கொண்டு ராமன் தேடிக்கொண்டு வந்து அணைகட்டி வந்து இந்த அசோகவனத்துல சிறைப்பட்டதா கேள்விப்பட்டேன், எங்கேன்னு மீட்டு போக வந்தேன்னு வரும்போது இல்லை, சீதை அதே நாளில் இறந்து போனாள். இந்த செய்தி ராமனுக்கு போகும்போது அவர் என்ன தெரியுமா நினைச்சிடுவார்? இறப்பதற்கு நான் அனுமதியே கொடுக்கலையே, ராஜாவிடத்துல கேட்காம ஒரு பிரஜை எப்படி முடிவு பண்ணலாம்னு அவர் கேட்டுட்டார்னால் என்னிடத்துல பதில் இல்லை. ஒரு பத்தினிக்கும் பதில் இல்லை, பிரஜைக்கும் பதில் இல்லை, தாசனுக்கும் பதில் இல்லை. அவர் அனுமதிச்சா தான் நான் உயிரையே விடலாங்கிறாவோ. நம்ம உயிரை நாம போக்கிக்கிறதுக்கு பகவானுடைய அனுமதி வேணுமா? அரசன் சொன்னாத்தான் பிரஜை செய்யணும், பகவான் சொன்னபடிக்குத்தான் நான் இயங்கணும். அதுக்காகத்தான் இத்தனை மாசங்களும் காத்துருக்கேன். அவர் வருவார், தேடுவார். தேடும் போது என்ன அவரிடத்துல நான் சமர்ப்பிச்சாகணும். அதனால நீர் ஏதோ கூட்டின்னு போறேன்னு சொல்றதே, இவ்வளவு உறுதி இருக்கிற நான் அவர் வந்து தான் அழைச்சின்னு போகணும்னு சொல்றேன்னா ஏன்? இல்லைன்னா அது அவருக்கு ஒரு அவப்பெயர். யாரோ வந்தா தூக்கின்னு போனா, யாரோ திரும்பி போனாங்கிற பேரோடு இருக்கலாமா? அதனால அவர் தான் வரணும், அவர் தான் என்னை ரட்சித்து கொண்டு போக வேண்டும்னு சீதை ஆஞ்சநேயர் இடத்துல சொல்லியிருக்கிறாள். இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருந்தேனே, என்னென்னலாம் செய்தார்னுட்டு. ராட்சசான் பிரவரான் ஹத்வா நாம விஸ்ராவ்ய சாத்மனஹா. இங்கேயும் அதே அர்த்தம் தான் இருக்கு. ராட்சசான் பிரவரான் ஹத்வா, அங்கிருந்து இங்க தாண்டி வந்தாரா, முக்கியமான ராட்சசர்களெல்லாம் இப்பவே அழிச்சுட்டார். அக்ஷகுமாரனை கொன்றாரே, மந்திரி குமாரர்களெல்லாம் கொன்றார், சேனாபதிகளையெல்லாம் கொன்றார். அதற்கப்புறம்தான் இந்திரஜித்து சண்டைக்கு வந்தான். இவர் சீதையை பார்த்துட்டார். பார்த்து முடிச்ச உடனே ஊருக்கு திரும்பி போனோம் இல்லையோ, நம்ம இருந்தால் சத்தம் இல்லாது திரும்பி போயிருப்போம். ஆனால் அவர் யோசிக்கிறார், நம்ம வந்துட்டோம், சீதையை பார்த்துட்டோம், திரும்பி போய் ராமனிடத்துல கண்டேன் சீதைன்னு சொல்லுவேன். அப்போ அவர் திருப்பி கேட்பார், ஊரை பார்த்தியா, ராட்சசர்களுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுன்னு வந்தியா, எங்கெங்கெல்லாம் அமைப்பு இருக்கு, வியூகங்கள் எங்க இருக்குன்னு பார்த்தியா, எத்தனை பேர் சேனாபதினு பார்த்துன்னு வந்தியா, எல்லாம் கேட்பார். நான் என்ன பதில் சொல்லுவேன்? இல்லை அதை ராமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்லையே.
மோதிரத்தை கொடுத்துட்டு வான்னு சொன்னேன், கொடுத்துட்டு வந்துட்டேன். இதெல்லாம் நீ கேட்பேன்னு சொல்ல வேண்டாமானால் வாசலில் காய்கறி வண்டி வந்திருக்கும். நம்ம பிள்ளையை பார்த்து காய்கறி வந்திருக்கா பார்த்துன்னு வான்னு சொன்னேன். நேராக போனால் பார்த்துன்னு தான் திரும்பி வந்தான். அம்மா காய்கறி வந்திருக்குதுன்னா. கத்திரிக்காய் இருக்கா பார்த்தியான்னா, நீ பார்க்கவே சொல்லலையே. நீ காய்கறி வந்திருக்கான்னு பார்க்க சொன்னேன், பார்த்தேன், இருந்தது. இப்போ போய் கேட்டு வரேன். வேகமாக போனால் கத்திரிக்காய் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் இருக்குன்னு திரும்பி வந்து சொல்லிட்டா. என்ன வேலை? அதை நீ கேட்கவே சொல்லலையே, போயிட்டு வரேன் இப்படின்னு ஒவ்வொரு தரத்துக்கு போயிட்டு வந்திருந்தா அடுத்த தடவை இந்த பிள்ளைகிட்ட வேலையே சொல்ல மாட்டாவோ. இது நமக்கு ஒரு சாமர்த்தியம். யாரானும் உன்னை சொல்ல போக நான் நன்னா பண்ணி கொடுத்துட்டு அடுத்த நாள்லேருந்து என்னையே கூட்டுட்டு இருந்தாருன்னா, அதனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது சாமி. கொஞ்சம் விட்ட குறை தொட்ட குறையாத்தான் பண்ணி கொடுக்கணும். அப்படின்னா தான் இந்த தரத்தோட போடும்னு விடுவான்னு விடுவா. நம்ம வீட்டுக்கே விருந்தாளி வந்திருப்பார். ரொம்ப உபச்சாரம்லாம் பண்ணனா அடுத்த தரம் வந்துடுவார். அதனால் நம்ம சுமாராக பார்த்து குழம்பு சாத்துவது மோர் 3 கொடுக்கணும்னா மோரை மட்டும் கொடுத்தார். நான் பண்ணதை சொல்லி செஞ்சுடாதீங்க. நான் இதே ஒரு சொன்னாரேங்கிறதுக்காக இதே மாதிரி தான் பண்ண போல் இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம். ஏன் சொல்ல வந்தேன்னால் அப்படி கொஞ்சம் குறைவாக பண்ணத்தானே. அதெல்லாம் ஹனுமாருக்கு தெரியவே தெரியாது. வந்த காரியத்தை பூர்த்தி பண்ணிட்டு தான் போகணும். ஆனால் பூர்வ காரிய அவிரோதேன தூதன் என்ன பண்ணணும்னு சாத்திரம் இருக்குது. பூர்வ காரிய அவிரோதேன ராமன் பிரதானமாக எந்த காரியத்தை கொடுத்துருக்காரோ அந்த காரியத்துக்கு குந்தகம் இல்லாத செய்யணும்.